The politics in South Tamil Nadu, especially in places like Tirunelveli, Tenkasi, has often been defined by caste and also by muscle power. There are several Bahubali Netas, as we call in UP in Tamil Nadu as well. And, there is a different dimension to politics here. And I'm joined by one, Mr. Rocket Raja. He runs his own political party, and he's an independent contestant now from the Alangulam constituency. Sir, thanks very much for speaking to us. First, to unga peru, what is behind the name Rocket Raja? How did you get the name Rocket Raja? அதாவது ஒரு சின்ன விஷயங்களில் ஒரு ஸ்கூல் ஸ்டடீஸ் முடிஞ்சு வெளியில் இருக்கச்சில ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் ஆக்டிவாக இருக்கனால அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து அந்த மாதிரி ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. This is your friends ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். எஸ் எஸ். from your school days, after your school days. ஆஃப்டர் ஃப்ரெண்ட்ஸ். Okay. No, but tell me, serious question. When இப்போ திருநெல்வேலின்னு எடுத்துக்கிட்டோம்னா, when we take திருநெல்வேலி politics நடத்தா, caste, muscle power, வெட்டு குத்து, violence. You have several cases against you. How do you, why is it like that? அதை வந்து வயலன்ஸாக பார்க்க வேண்டாம். அதை வந்து என்ன மண்ணுக்கு கொடுத்த வீரம், லைக் ஜல்லிக்கட்டு, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தான். அதாவது இருக்கக்கூடாது, அதை நான் சப்போர்ட் பண்ணலை. பட் அதை வந்து யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற இடத்துல இல்லை. ஒரு எந்த சண்டை, ஒரு ஃபைட்டு, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இல்லாத இடமே எங்கேயுமே கிடையாது. ஆனால் அது அந்த மண்ணுக்கே உண்டான ஒரு விஷயம். எஜுகேஷனை தாண்டி இன்றைக்கி திருநெல்வேலினா அவ்வளோ பெரிய எஜுகேஷன், இங்கே சவுத் இந்தியா எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம் திருநெல்வேலியை. ஆனால் தாண்டி மண்ணுக்குள்ள விஷயம் தான் அது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அது வயலன்ஸாக கிடையாது ஒரு காலமும். இது வயலன்ஸாக இல்லை, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் ஜஸ்டிஸ்க்காக சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பக்கம் வந்து திராவிட அரசியல்னு சொல்கிறாங்க, திராவிட மாடல், சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ், ரேஷ்னலிசம் சொல்கிறோம். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் அரசியல்னு எடுத்துக்கிட்டா, எஸ்பெஷலி எவ்ரி பார்ட் மோர் ஹியர், ஜாதி, காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் நடக்குது. இது ரெண்டும் எப்படி ஒன்றா நம்ம பார்க்க முடியும்? ரெண்டும் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும்? சார், திராவிட மாடல்னு நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டாலும் பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பர்சன்ஸ், அதாவது பிக் ஷாட் அப்படிங்கிற அந்த பெரிய பெரிய ஃபேமஸான ஃபேமிலியான ஃபிகர்ஸ் எல்லாருமே சவுத்தை சேர்ந்தவங்க தான். காரணம் பேஸாக இதுலேருந்து வந்தவங்க. அவங்களுக்குன்னு ஒரு மசில் பவர், அவங்களுக்குன்னு ஒரு கட்ஸு, அதை பேஸ் பண்ணி அதை வச்சு தான் கட்சி அவங்கள வந்து வளர்த்து விடுது. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் அதுதான். அந்த திராவிட மாடல் பார்ட்டிகளாக இருந்தாலும் நாங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கிற மாதிரி அவங்களும் அந்த பார்ட்டியில் வந்து அவ்வளோ கட்ஸாகவும் இது இருப்பாங்க. அதுக்காக தான் அந்த இடத்த சொல்கிறோம். அவங்களும் ஜாதி அடிப்படையில் தான் அரசியல் செய்கிறாங்கன்றீங்களா? கண்டிப்பாக. அதை தாண்டி யாரையும் நகட்ட முடியாதுல்ல. ஒரு பார்ட்டி டிசைட் பண்ணி இந்த பார்ட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க, இவங்களோட நம்ம பார்ட்டிக்கு வேண்டாத விஷயங்களை செய்கிறாங்கனாலும் அவங்கள வந்து அகற்ற முடியாது. பிகாஸ் தட்ஸ் கம்யூனிட்டி. இப்போ நான் இங்க உள்ள வரச்சே, when I came inside, there's a lot of security here. There is somebody checking on who's coming in, who's going there. உங்களுக்கு எப்பவுமே is there a threat for your life all the time here? அது வந்து is it because of personal rivalry இல்ல caste based rivalry, அதனால அட்டாக் வரும்ன்ற பயம் இருக்குதுங்களா? ஏதாவது அந்த மாதிரி ஒரு threat? அதாவது பர்சனலாக கிடையாது, ஃபேமிலி மோட்டிவேஷன் எதுவும் அந்த மாதிரிலாம் கிடையாது. காரணம் அந்த கம்யூனிட்டி மோட்டிவேஷன். எந்த நேரம் ஒரு தாக்குதல் நடக்கலாம், அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். எங்களுடைய பிஃபோர் வந்து இந்த எங்கள் கூட பயணித்த நிறைய லீடர்ஸ்க்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கூட நாங்கள் பயணித்த வாழ்க்கைகளில் தெரியும். எந்த நேரம் ஒரு தாக்கப்படக்கூடிய நபராக இருக்கிறதுனால இந்த சேஃப்டி பர்பஸ்க்காக நாங்கள் வச்சுருக்கோம். சேஃப்டிக்காக இது வச்சுருக்கேன். இப்போது இந்த தேர்தலில் நீங்கள் வந்து போட்டிடுறீங்க, தனித்து கட்சியாக போட்டிடுறீங்க. இப்போது தாவேகா ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம். இந்த தேர்தலில் நீங்கள் 2-3 தேர்தல் பார்த்துருக்குறீங்க இதுக்கு முன்னாடி க்ளோஸாக. இந்த தேர்தலில் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் என்ன, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீச்சர் என்ன? அதாவது எனக்கு மற்ற தொகுதியை சொல்கிற அளவுக்கு எனக்கு அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை, அதனுடைய ரிசல்ட் எனக்கு தெரியாது. நாங்கள் நிற்கிற அந்த ஆலங்குளம் அந்த இடத்துல இதை விட இன்னொரு பலமான இடங்கள் வந்தாலும் எங்கள் இடம் அந்த பலத்திலே தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அந்த மக்கள் நாங்கள் ரத்த உறவுங்க, அதாவது எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அது blood relations. You have your blood relation. You are the son of the soil yourself. அதனால் அது எந்த திரைபிம்பங்களில் வந்தால் கூட, எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் வந்தால் கூட எங்கள் மக்கள் எங்களுக்கு நிற்பாங்க. அந்த மண் அப்படி, அந்த உறவு அப்படி, ரிலேட்டிவ் அப்படி. ஸோ யூ ஆர் சேயிங், நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், யார் வந்தாலும், எவ்வளோ பெரிய லீடர் வந்தாலும்,
அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த கிராஸ் ரூட் ஈக்குவேஷன்ஸ், இந்த ஜாதியாக இருக்கட்டும், மண்ணோட ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட சொந்த ஓட்டாக இருக்கட்டும், அதுதான் கடைசியில் வந்து நிற்கும்னு நினைக்கிறேன். அதை எப்படி ஒரே வார்த்தையில் சொல்கிறதுனா, நாங்கள் வந்து அந்த அந்த சீட்டை விட்டுட்டு வெளியே நிற்க முடியாது. எங்கள் பவர் இங்கே தான், ஓகேவா? அந்த பப்ளிக் பவர் நான் சொல்கிறது. அதே இடத்துல சொல்கிறேன், இன்றைக்கி பெரம்பூரில் ஒருத்தர் நிற்கிறதாக கூட சொல்கிறாங்கல்ல, அதே கேரக்டர் இங்கே வந்தால் நான் தாண்டி போகிற சக்தி என்கிட்ட இருக்குது. அதுதான் ட்ரூ. நான் சேலஞ்சாக சொல்லுவேன் அதை. Acha, you are saying you have a challenge. What he is saying is that I have strength only in Alangulam. I am not going to Perambur. But if the candidate contesting in Perambur, which is Vijay, if he contests here, I have the strength to overtide that as well, you are saying. So it's a very nice point. As I let you go, is there some எப்போவாவது நான் திருப்பி அந்த முதல் கேள்வி கேட்டதுக்கு வரேன். உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அரசியல் ஜாதி அடிப்படையில் இன்னும் நீடிச்சு செல்லணுமா ஒன்று, ரெண்டாவது வன்முறை, வயலன்ஸ், இதை நீங்கள் வந்து சோஷியல் ஜஸ்டிஸாக பார்க்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு பெரிய உலகம் வந்து அதை வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டியாக தான் பார்க்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டோன் பண்ண முடியுமா? இதை நம்ம வந்து ஒத்துக்க முடியுமா? இது நீங்கள் அது ஒரு நல்ல கேள்வியாக பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு நாங்களும் வரோம். என்றைக்கு இந்த திராவிட மாடல் பொலிட்டிஷியன்ஸ் வந்து இந்த கம்யூனிட்டி இல்லாத ஒரு பேஷனுக்கு சீட்ஸ் இருக்காங்களோ, எல்லாரும் உதாரணம் சொல்லலாம், அந்த சென்னை பக்கம்லாம் 1 இயர், சவுத்து மதுரை பக்கம் வேறு ஒரு கம்யூனிட்டி, இங்கெல்லாம் ஒரு வேறு கம்யூனிட்டி, அதை கொடுக்காம சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி இந்த கம்யூனிட்டி நாங்களே அதுலேருந்து வெளியே வர தயாராக இருக்கும். எங்களை வளர்த்து விடுறதே திராவிட மாடல் தான். Okay, you are saying a very important point. You are asking those who speak against caste to field candidates here of other castes without caste calculation. Then you say caste politics will come to an end. But what about violence? When will violence come to an end? Violence, வல்முறை எப்போ முடியும்? When will violence come to an end? வயலன்ஸ் தொடங்கின காலங்களுக்கோ முடிகிற இதுக்கோ கண்டிப்பாக அறிகுறி கிடையாது. காரணம் என்ன, திருப்பி சொல்கிறேன்ல, இது வந்து மண் அப்படி. இந்த மண் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது வயலன்ஸ்னு பார்க்காம சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் பக்கத்தில் ஒரு நெய்பர்ஸ், அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருந்தாலும் பெரிய அளவில் சண்டையாக தான் முடியும் அது. ஓகே, ஏன்னா யாரும் ஒரு குறைந்த இடத்துல இல்லை. அந்த மண்ணுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி அந்த டேர் பீப்புள்ஸ், அதாச்சும் கட்ஸாக இருப்பாங்க. திருநெல்வேலி ப்ரௌட்.